அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, பசுமை புரட்சியின் விளைவாக உணவு உற்பத்தி அதிகரித்தது. இறக்குமதியை குறைத்தோம். உழவர்களின் வருவாய் உயர்ந்தது. இதெல்லாம் நாம் பெற்ற பயன்கள் என்பதை மறுக்க முடியாது. அதே சமயத்தில் நாம் இழந்தது ஏராளம். இயற்கையை மறந்தோ பாரம்பரிய விவசாய முறையிலிருந்து மாறி பயிர்களுக்கு ரசாயனங்களை இட்டோம். அதனால் மண் வளத்தை முற்றிலுமாக இழந்தோம். நஞ்சு சேர்ந்த உணவுப் பொருளை உற்பத்தி செய்து மக்களுக்கு அளித்தோம். இவைகளையும் நாம் மறுக்க முடியாதல்லவா? காலம் கடந்து இதை உணர்ந்து கொண்ட நாம் தற்பொழுது இயற்கை வேளாண்மை முறைக்கு மாற வேண்டிய கட்டாயத்திற்கு வந்துவிட்டோம். பல உழவர்களும் இயற்கை வேளாண்மை முறைக்கு மாறி விளைபொருட்களை உற்பத்தி செய்து வருகின்றனர். அவர்களில் ஒருவரான தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்குடியில் இயற்கை வேளாண்மை செய்து வரும் திரு ராஜா அவர்களை இப்பொழுது சந்திப்போம். ஒரு 25 வருஷமாக நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். 15 வருட காலமாக இங்கே உழவு ஓட்டுவது கிடையாது. ஏர் ஓட்டுறது, உழவு ஓட்டுறது, டிராக்டர் ஓட்டுறது அப்படிங்கிறது இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இயற்கையோடு நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் இருக்கோம். பஞ்ச பூதங்களுக்கு அடங்கி தான் நம்மளுடைய உடல் இயக்கம் இருக்கிறது. அதே மாதிரி இயற்கையில் நம்ம கடவுள் கொடுத்த பிரசாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையில் கொடுக்கக்கூடிய 5 விதமான விஷயங்கள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பஞ்ச சக்தின்னு சொல்லணும். நம்ம அதை தான் நான் பஞ்ச பூதங்கள்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது பூதங்கள் அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த காற்று, மண், நெருப்பு இப்படிங்கிறது அந்த பஞ்ச சக்திகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சக்திகளுக்கு அந்த இயற்கையோட அந்த சக்தியை நம்மளும் பயன்படுத்திக்கிட்டு இயற்கையோட சக்தி அளவோடு இருந்துகிட்டு இருந்ததுன்னா யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இது மீறி போகும்போது அதை தான் நம்ம பூதம்னு சொல்கிறோம். இப்போ நீரில் நமக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்தால், நீர் இப்போ மழை பெஞ்சு இல்லை காற்றடிச்சா அப்படின்னு நெருப்பு பட்டா அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்கள் அந்த பஞ்ச பூதங்கள்னு சொல்கிறதுக்கு காரணமே, பூதம் சொல்கிறதுக்கு காரணம் இந்த பஞ்ச சக்திகள் அளவுக்கு மீறி போகும்போது, நம்ம மனிதனுடைய இயல் கட்டுப்பாடுக்கு மீறி போகும்போது அது பூதம்னு நம்மளை சொல்கிறாங்க. அதனால் பஞ்ச சக்தி உள்பட நம்ம பஞ்ச பூதங்கள்னு சொல்கிறத நம்ம இயற்கையோடு நம்ம சேர்ந்து அதோட இயற்கையாக வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இயற்கையோட விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். அந்த பஞ்ச சக்திகள் நமக்கு எல்லா வகையிலும் நமக்கு உதவி பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி கிரகங்கள், கோள்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நம்மளுடைய விவசாயத்தில் அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க, பாடல் பட்டிருக்காங்க, ஓலைச்சுவடியில் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி விவசாயங்கள் அந்த காலத்தில் நமக்கு செய்ய போகும்போது விவசாயம் ரொம்ப பிரமாதமாக நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம். நல்ல விளைச்சல் இருந்தது. உடல் மக்களுக்கு ஆரோக்கியங்கள் அதிகமாக கிடச்சிது. இப்போ எப்போ நமக்கு உணவு தட்டுப்பாடுன்னு நமக்கு ஏற்பட்டுச்சோ, அந்த உணவு தட்டுப்பாடுக்காண்டி நம்மளுடைய அரசாங்கம் உணவு தட்டுப்பாடுக்காண்டி உற்பத்தி அதிகமாக மக்களுக்காண்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ உற்பத்தி பண்ண போகும்போது என்னாச்சு, இயற்கை விவசாயத்தை விட்டு வெளியில் செயற்கை விவசாயத்தில் யூரியா, பொட்டாஷு அப்படின்னு பல விதமான உரங்களை போட ஆரம்பித்து இன்றைக்கி விளைச்சலை அதிகமாக உருவாக்கி, திருப்பி இன்றைக்கி இந்த விளைச்சலெல்லாம் இன்றைக்கி நஷ்டமாகி இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதனால் இன்றைக்கி திருப்பி நம்ம பழைய மாதிரி மீட்டு எடுக்கணும், நம்ம பழைய மாதிரி மக்களுடைய ஆரோக்கியங்கள் அதிகமாக வேணும், ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக போக வேண்டாம், மருத்துவர் செலவு வேண்டாம் அப்படின்னு சொன்னால், பழைய முறைகளில் இயற்கை விவசாயத்துக்கு நம்ம திரும்பி வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல ஒரு பயன் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த பஞ்ச சக்திகள்னு சொல்லி அந்த 5 சக்திகளை வச்சு அவங்களோட இயற்கையோடு நம்ம வாழ்ந்து நம்ம அந்த பஞ்ச சக்தியை நம்ம விவசாயத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம நல்ல முன்னேறத்துக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பஞ்ச சக்தியை உபயோகப்படுத்தி அந்த காலகட்டங்களில் நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பழைய முறைகளில் நம்ம தானியங்கள், பயிர்களோட விளைச்சல் அதிகமாக கிடைக்கிறதுக்கு இருக்குது. இன்றைக்கி நமக்கு நஷ்டம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி அந்த உரங்கள் தயார் பண்ணுறோம். உரங்கள்னால் நம்ம அந்த கால முறைப்படியில் நம்ம இன்றைக்கி மாட்டு தொழு உரம், ஆட்டு தொழு உரம், இயற்கை மக்குகள் இதெல்லாம் நம்ம தயார் பண்ணும்போது நமக்கு நிறைய நமக்கு செலவினங்கள் கம்மியாக போகும்போது நமக்கு இன்றைக்கி நஷ்டங்கிறது நமக்கு விவசாயத்தில் வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பே கிடையாது.
நம்ம முன்னாடி பண்ண மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா இருக்கும். இன்றைக்கி உர தட்டுப்பாடு வந்துருச்சு, இன்றைக்கி அந்நிய செலவாணி அதிகமாக வந்துருச்சுன்னு இன்றைக்கி யூரியா கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. யூரியா கிடைக்கலன்னா எப்படி யூரியா கிடைக்கலன்னா அவங்க போட்டு பழகிட்டாங்க, நம்ம போட்டு பண்ணிட்டோம். இன்றைக்கி யூரியா சாப்பிட்டோம்னா இன்றைக்கி என்ன வருது, நீரிழிவு வருது, பிபி வருது, மன அழுத்தம் வருது, எல்லாமே வருது. இன்றைக்கி அது தெரியல நமக்கு. அதே பூச்சி மருந்து பண்ணுறோம் அப்படின்னா பூச்சி மருந்து அடித்து என்ன பூச்சி, நன்மை செய்கிற பூச்சியும் அழிக்கிறோம், தீமை செய்கிற பூச்சியும் அழிச்சிடுறோம். இதுக்கு அன்றைக்கி நம்ம மூலிகை பூச்சி விரட்டிகள், மூலிகையில் கரைசல்கள் பண்ணும்போது நம்மளுக்கு இயற்கை நம்ம தோட்டத்திலே கிடக்கக்கூடிய காலடியில் கிடக்கக்கூடிய பல தாவரங்கள் இருக்குது. அதெல்லாம் எடுத்து நம்ம பழைய முறைகள் படி மாட்டு கோமியம், மாட்டோடைய சாணத்தில் வச்சு இதெல்லாம் தயார் பண்ணும்போது நமக்கு செலவினங்கள் கம்மி. அப்போ நம்மளுடைய உற்பத்திக்கு அதிகமாக இருக்கும், நம்ம சாப்பிட்றவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இயற்கையாக நம்ம போகும்போது வாழ போகும்போது நமக்கு உடல் ஆரோக்கியத்தோட மன அழுத்தமும் இல்லாமல், மனத்தோடைய சோர்வு இல்லாமல், மனமும் திடமும் நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் நல்லா வளர்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய வாய்ப்பை இயற்கை விவசாயத்தில் நம்ம நல்லபடியாக கொண்டாடலாம். செலவினங்கள் கம்மி. அடுத்தாப்பில் நம்ம தயார் பண்ணுற பொருளுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாக்கலாம். இயற்கையை இப்போ நம்பி நம்ம இயற்கை செயல்பாடு செஞ்சிட்ருக்கலாம். இதுதான் இயற்கை வழிபாடில் இயற்கை வழிபாடுன்னு சொல்லணும். இயற்கையோடு நம்ம இயர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம ஜெயிக்கலாங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே எங்கள் தோட்டத்தில் மாவை உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். மாமரங்கள், கொய்யா மரங்கள், சப்போட்டா, தென்னை அப்படிங்கிறது எங்களுக்கு பலன் தரக்கூடிய மரங்கள் இப்போ எங்கள்கிட்ட இங்கே இருந்துகிட்ருக்கு. இது இல்லாமல் அரிய வகையில் இருக்கிறது நமக்கு ஜாதிக்காய் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பிரியாணிக்கு போடுவோம்ல, பிரிஞ்சலன்னு இருக்குல்ல, அது போட்டிருக்கோம். இது மாதிரி எங்கே மழைப்பயிராக மலையில் கிடைக்க அங்கே விளையக்கூடியதை இந்த சூழ்நிலையில் இங்கே கொண்டாந்து அதெல்லாம் உற்பத்தி பண்ணியிருக்கோம். இது ஒரு எங்களுடைய முயற்சிகள். இதில் நல்ல பலன்கள் பின்னாடி வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்குது. மாமரம் எப்படின்னா, இயற்கை விவசாயத்தில் மாமரம் போனோம்னா வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு 75 கிலோ நம்ம சாணம், குப்பை, மாட்டு எரு, ஆட்டு எரு இதை கொடுக்கலாம். கொடுத்து அதை அதுக்குண்டான நீர் பாய்ச்சலாம். வருஷத்துக்கு ஒரு 4 மாதம் தான் இதுக்கிட்ட நம்ம பாடுபட வேண்டியிருக்கும். இந்த 4 மாதத்தில் எப்படி உரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, மரத்தினுடைய நிழல் எங்கே இருக்குது, காலம்புற ஒரு 11 மணிலேருந்து 12 மணிக்கு உச்சி வெயில் அடிக்கும் போது அந்த மரத்துடைய நிழல் எங்கே விழுவுதுன்னு பாருங்கள். அந்த விழுவுறதுலேருந்து 1 மீட்டர், ஒரு 3 அடி தள்ளி இல்லை 3 அடி உள் பக்கம் நீங்கள் அந்த சுற்றி ஒரு ரவுண்டு பாத்தி எடுத்து அந்த பாத்தியில் நீங்கள் உரத்தை நீங்கள் கொடுத்து தண்ணி பாய்ச்சினீங்க அப்படின்னா இந்த மரம் உடனே உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். உரத்தை அது சாப்பிட்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, மரத்தை பக்கத்துலேயே வைக்கிறாங்க. இந்த மரத்து பக்கத்தில் வைக்கும் போது என்ன ஆகணும், தடிமமான வேர் தான் இருக்கும் மொழியே, சல்லி வேர்கள் இருக்காது. சல்லி வேர்கள் இந்த நிழல் படுற இடத்துல இந்த மரத்தை சுற்றி வெளியில் அவுட்டரில் வரும்போது அந்த சல்லி வேர் உடனே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த பொருள்னாலும் அது உறிஞ்சி எடுத்து நமக்கு உண்டான பலனை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். இது தெரியாமல் நம்ம எல்லாருமே நான் உரம் வச்சேன், சரியாக பராமரிப்பு பண்ணேன், எனக்கு சரியான ஒரு மகசூல் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது தப்பு. அதனால் உரம் வைக்கக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு 40 கிலோ, அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து ஒரு 40 கிலோ அப்படி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரு 75 கிலோ கம்மி இல்லாமல் அந்த ரவுண்டு பாத்தி எடுத்து அதில் நம்ம வச்சோம், தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னா நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, பூச்சி கட்டுப்பாடு. இந்த பூச்சி மருந்து நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இயற்கையில் நம்ம பண்ணுறோம். இயற்கையில் நம்ம பண்ணும்போது ஒன்றும் கிடையாது, நம்ம வேப்பெண்ணையும் கார்பாலிக் சோப்பையும் கலந்து நம்ம அடித்தாவே பூச்சி கட்டுப்பாடு, அதே புழு கட்டுப்பாடு ரெண்டுமே வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதை விட்டுட்டு நம்ம பூச்சி மருந்து நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பெரிய தப்பு என்ன பண்ணுறோம், நெல் விவசாயத்தில் தப்பு பண்ணிகிட்ருக்கோம். பூச்சி கொல்லின்னு தான் சொல்கிறோம். பூச்சி கொல்லிங்கிறது பூச்சி கொல்லி கொன்னுடுது அப்படின்றோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்த உடனே நம்ம பூச்சி மருந்து அடிக்கிறோம். அடித்ததுக்கப்புறம் 15 நாளில் திருப்பியும் வந்துடுது. எப்படி வருது அப்படின்னா, இந்த நம்ம அடிக்கிறோம், ஒரு மருந்து அடிக்கிறோம். இந்த மருந்து அடிக்கும் போது அது என்ன ஆகுது, அந்த பூச்சி இறந்து போகுது. அது விட்டுட்டு ஒரு முட்டையை விட்டுட்டு போயிடுது. அந்த முட்டை 15 நாளுக்கு அப்புறம் திருப்பி அது பூச்சி திருப்பி வளரும் போது என்னடா 15 நாளில் நம்ம அடித்தோமே திருப்பி பூச்சி வந்துடுச்சேன்னு சொல்லி நம்ம உடனே உரக்கடைக்கு ஓடிட்டோம் அப்படின்னா, உரக்கடையில் என்ன பண்ணுறாங்க, என்ன மருந்து கொடுத்தேன், இந்த மருந்து கொடுத்துருக்கேன், சரி இப்போ இதுக்கு பதிலாக இந்த மருந்து நீங்கள் அடித்து பாருங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்தாப்பில் ஒரு மருந்தை கொடுக்குறாங்க. அப்போ அந்த 2வது மருந்து நம்ம 2வது டோஸ் அடிக்க போகும்போது என்ன ஆகுது, அந்த 2வது டோஸ் பூச்சி மருந்து என்ன ஆகுது, அது ஒரு முட்டையை விட்டுட்டு அது ஓடி போயிடுது. அது இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, 15 நாளில் வருது. இப்படி 3 சர்க்கிளில் அந்த பூச்சியோடைய வளர்ச்சியில் 3 சர்க்கிளில் வரும்போது என்ன ஆகுது, 3 சர்க்கிளில் அந்த பூச்சிகள் வளரும் போது நமக்கு பயிர் கிட்டத்தட்ட 60 நாள்லேருந்து 70 நாள் நெல் பயிர் வந்துடுது.
அப்போ 70 நாள் 60 நாளில் வரும்போது இந்த நோய் பட்டு இந்த செடி வளர்ச்சி வரும்போது நமக்கு எப்படி ஒரு மகசூல் நமக்கு கிடைக்கும்? இது வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ செலவினங்கள் அதிகமாக போகுது, நம்ம உற்பத்தி பண்ணும்போது செலவுகள் அதிகமாக போகும்போது நமக்கு வந்து நஷ்டங்கிறது ஒரு வாய்ப்பு வருது. இதை வந்து நம்ம இயற்கை விவசாயத்தில் போகும்போது நம்ம ஆடு எது கிடைக்கல அப்படின்னா அதெல்லாம் பூச்சி சம்மந்தப்பட்டது, அதுக்கு விருப்பப்படாத பொருள்னு அர்த்தம். அந்த பொருளில் வந்து ஒரு 7 பொருள் எடுத்துக்கோங்க. அது சோற்று கத்தாழை எடுத்துக்கலாம், வேப்பலை எடுத்துக்கலாம், நொச்சித்தலை எடுத்துக்கலாம், புங்கெண்ணெய் எடுத்துக்கலாம், வேப்ப புங்க எண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு இலத்தலைகள் எல்லாமே கீழே வேஸ்ட்டாக நம்ம தெரு ஓரத்துலேயும் நம்ம வயலில் அனாவசியமாக வரப்பு ஓரத்தில் கிடக்கிறதெல்லாம் எடுத்து அது இதில் ஒரு 2 கிலோ எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில், அதாவது மாட்டு கோமியத்தில் 10 நாள் 1 வாரம் நீங்கள் அதில் போடுங்க. அதில் போட்டு 10 நாளுக்கு அப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி எடுத்து 10 லிட்ரு நல்ல தண்ணியில் 400 மில்லி 300 மில்லி இந்த தண்ணியை கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா செடி மரம் நெல் வயல் எதில் அடித்தாலும் எந்த வித பூச்சியும் வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கும். பூச்சி மருந்து அடிக்கிறோம், உடனே செத்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம வந்துடுறோம். திருப்பி 1 வாரம் பார்த்துட்டா பூச்சி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம், திருப்பி பூச்சி வந்துடும். ஆனால் இது நம்ம அடித்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இறந்து போய் திருப்பி அது வந்து இனப்பெருக்கம் பண்ண முடியாமல் முட்டை விடாமல் திருப்பி நமக்கு வந்து அதிகப்படியான நாட்களில் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நமக்கு நாள் இருக்குது, செலவு கம்மி. இப்போ நம்ம உரத்தை போய் ஒரு தடவைக்கு ஒரு நெல் விவசாயம் பண்ணி 3 தடவை நம்ம உரம் மருந்து பூச்சி மருந்து உரம் மருந்து இப்படி அடித்து செலவு பண்ணி கடைசியில் திருப்பி நம்ம வந்து நம்மளோட உற்பத்தி குறைஞ்சி போய் திருப்பி அதை கொண்டு போய் விற்பனைக்கு கொண்டு போகும்போது விலை இல்லாமல் இன்றைக்கி அரசாங்கம் பண்ணுறது, இன்றைக்கி இலவசத்தில் நமக்கு நிறையா கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். அரிசியை கொடுத்துட்ருக்காங்க, இப்படி பல விஷயங்கள் நிறைய அவங்களுடைய தன்மைக்கு தகுந்தாப்புல இலவசத்தில் கொடுக்குறேன்னு அதை நம்ம உற்பத்தி பண்ண பொருளுக்கு நமக்கு மதிப்பு இல்லாமல் நம்மளுடைய பொருளுக்கு ஒரு உற்பத்தி பண்ணக்கூடிய நம்மளுடைய பொருளுடைய அடக்க விலை என்னங்கிறது ஒரு சாதாரண ஒரு பென்சில் கம்பெனிக்காரங்க வந்து ஒரு பென்சில் 5 ரூபாய்க்கு தயார் பண்ணால் கூட 5 ரூபா 10 காசுக்கு விற்காமல் 4 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு யாரும் விற்க மாட்டாங்க. அப்போ விவசாயி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நெல் தரத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி தன்னுடைய குடும்பத்துக்கு போக மிச்சத்தை வந்து மக்களுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ண முடியும், உற்பத்தி அதிகமாக பண்ணி அரசாங்கத்திட்ட கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க நேரடியாக விற்பனை பண்ணணும். நேரடியாக விற்பனை பண்ணுறதுக்கு உண்டான தகுதி இப்போ நமக்கும் கிடையாது, எடுக்கக்கூடிய ஆட்களும் கிடையாது. நடுவில் ஒரு மீடியாட்டர்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட கொண்டு போய் அழிஞ்ச விலைக்கு நம்ம கொடுத்து நஷ்டப்பட்டுட்டு கடனை உடனே உரக்கடைக்கும் கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்துட்டு எதில் கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க, எதில் நமக்கு லாபம் கிடைக்கும், என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம போய் கையேந்தி நின்றுட்டுருக்கோம். இந்த வாய்ப்பெல்லாம் வந்து இயற்கை விவசாயத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட உற்பத்தி செலவை கம்மி பண்ணி உற்பத்தியோடைய மகசூலை அதிகப்படுத்தி செலவினங்களை கம்மி பண்ணும்போதே உற்பத்திகள் அதிகமாக போகும்போதே தாராளமாக நம்ம வந்து நஷ்டம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. அதனால் முடிந்த அளவு நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை இயற்கையோடு சார்ந்து நம்ம போயிட்டு இருந்தோம்னா நமக்கு லாபம் கிடைக்கும். அது மாதிரி இந்த பூச்சி மருந்து மாமரத்துக்கு இது மாதிரி பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரு 4 மாதம் தான் வேலை நமக்கு. அப்புறம் நம்ம விற்பனை அப்படிங்கிறது நம்மளே பண்ணால் நல்லாயிருக்கும். நமக்கு சூழ்நிலை இல்லை அப்படின்னா இடைத்தரகர்கிட்ட போனோம் தான் நமக்கு வந்து நஷ்டங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இப்போ அரசாங்கத்தில் நிறைய உதவிகள் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நீ வந்து மாம்பழத்தை எடுத்து மாங்காவே விற்க வேண்டாம், மாம்பழமே விற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ மாம்பழத்தை நீங்கள் வந்து மாம்பழ ஜூஸ் போடலாம். அதுக்கு அரசாங்கத்தில் இன்றைக்கி உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, இலவசமாக பயிற்சி கொடுக்குறாங்க, கட்டணம் கொடுத்து பயிற்சி கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம போய் கேட்கணும், பார்க்கணும், அங்கே போய் நம்ம வந்து பயிற்சி எடுத்துக்கணும். தனி நபராக எடுக்கிறத விட குழுவாக போய் நம்ம எடுத்தோம்னா லாபம் நிறையா இருக்கும். 10 பேர் சேர்ந்து நம்ம குழுவாக போய் நம்ம எடுக்க போகும்போது 10 பேருக்கு உண்டான குழுவில் போகும்போது அவங்க அரசாங்கம் நமக்கு 10 பேருக்கு உண்டான ஆதாயத்தை கொடுக்குறாங்க. 10 பேர் கூட்டாக செய்யும் போது உற்பத்தி அதிகமாகும். நம்ம நேரடியாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இன்றைக்கி விற்பனை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெரிய ஒரு கூட்டுறவுங்கிற ஒரு வழியில் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளை தேடி அவங்கெல்லாம் வருவாங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ணுறத விட ஒரு 10 பேர் சேர்ந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கு வந்து வலு ஜாஸ்தி இருக்கும், உற்பத்தி ஜாஸ்தி இருக்கும். ஒரு பெரிய கம்பெனிக்காரங்க வராங்க அப்படின்னா கூட எங்ககிட்ட இத்தனை டன்னு இருக்குது, இவ்வளோ டன்னு இருக்குது, என்னென்ன தரத்தில் என்னென்ன இயற்கையில் இருக்கோ இல்லை உரத்தில் இருக்கோ இப்படி பல்காக எங்கிட்ட இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வரப்போகும்போது மார்க்கெட்டிங் வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துல அவங்க நம்மளை தேடி வருவாங்க. இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம செய்யணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், காலங்கள் நடக்கும். ஆனால் இதுவே வந்து 10 பேர் கூட்டு குழுவாக இருந்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை தேடி அவங்க வருவாங்க. இல்லை நம்மளே ஒரு பிராண்டடுன்னு ஒரு நேமை போட்டு நம்மளே மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதுலேயும் இயற்கை விவசாயத்தில் பண்ணதுக்கு இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இப்போ தான் உருவாகிட்டுருக்கு.
அந்த மாதிரி வரும்போது நமக்கு, ஆனால் இன்றைக்கி வர சூழ்நிலையில் இன்றைக்கி உரத்தில் போடுறதோ இல்லை இயற்கை விவசாயத்தில் பண்ணுறதெல்லாம் இப்போ கேட்க மாட்டேங்கிறாங்க மக்கள். தெரிஞ்சவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க தான் இயற்கை விவசாயத்தில் பண்ணது அதுதான் நல்லாயிருக்கும், நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவே ரேட்டு நமக்கு கொஞ்சம் இப்போ நம்ம அதில் கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறதுக்கு ஒரு அதிகப்படியான பெரிய அளவில் இல்லை, கொஞ்சமாவது நமக்கு கட்டுப்படி ஆகிறலே ஒரு அளவுக்கு நமக்கு வந்து ஒரு மதிப்பீடு மக்கள் வழியில் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா செய்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இயற்கை விவசாயத்தில் இன்னும் பல விவசாயிகள் வந்து செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொய்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொய்யா வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி கொய்யா வந்து கிலோ 80 ரூபா விற்கிது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து நீரிழிவு வியாதி உள்ளவங்க கொய்யா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஒரு கான்செப்ட் உருவாகி போச்சு. அதனால் இன்றைக்கி கொய்யா சாப்பிட்றாங்க. கொய்யானால எவ்வளோ பலன்கள் இருக்குது. அது வந்து வருஷத்துக்கு ஒரு 3 தடவை நமக்கு பலன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து வருஷத்துக்கு ஒரு 2 ட்ரிப்பு ஒவ்வொரு தடவையும் நம்ம கொய்யா விளைச்சல் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ப்ரூனிங்னு சொல்லுவாங்க, அதை கவாத் பண்ணி விடணும். கவாத் பண்ணி ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் காய போடணும் மரத்தை. அப்போ தான் அதுக்கு புத்துணர்ச்சி வரும். அது புது இலைகள் ஒரு 4 இலைகள் உருவாகும். அதில் 4 கொத்து வரும். 4 கொத்தில் 4 பழங்கள் வரும். அப்போ கொய்யாலையும் எடுத்துக்கோங்க, மாமரத்துலையும் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு பழமரங்கள் இருந்தாலும் அதை வந்து நம்மளுடைய அடக்கத்துக்கு 6 அடிக்கு மேலே வளர விடாமல் அதை வந்து வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு, சில மரங்கள் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு, சில மரங்கள் 1 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு, கொய்யாலாம் வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு, இதெல்லாம் அந்த ப்ரூனிங் சொல்லுவாங்க, கவாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கவாத்து நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு உண்டான சத்துக்கள் வந்து கீழே பூமியிலையும் கொடுத்துட்டு மேலேயும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கும் விளைச்சல் கூடுறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப சிம்பிள். இதுக்கு போய் நீங்கள் மருந்து அடிக்கணும், அதை அடிக்கணும், இதை அடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ்ன்னு இருக்குது. அதை வந்து நம்ம உயிரியல், அந்த உயிரியலே வந்து நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் மேலே வந்து ஒரு மரத்தில் வந்து மேலே கவாத்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஸ்ப்ரே, ஒரு தெளிப்பு ஒன்று கொடுங்க, பூமியில் கொடுங்க. இது 2 நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே அதோடைய வளர்ச்சி அபீரிதமாக இருக்கும். திருப்பி அதில் பூச்சி கட்டுப்பாடு வரணும் அப்படின்னா பழைய விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பழையக்காண்டி ஒன்றும் இல்லை, நம்ம வேப்பெண்ணெய், கார்பாலிக் சோப்பு அதை அடிச்சிங்கனாவே கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கும் மீறி போயிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பச்சை இலைகள் இருக்குது பாருங்கள், இலைதலைகள் இருக்குல்ல, அதுவும் கோமியத்தில் இதில் கலந்து நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பூச்சி கட்டுப்பாடு நல்லா வந்துடும். மாவாச்சு, கொய்யாச்சு, சப்போட்டாவில் வந்து பூச்சி விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் மார்க்கெட்டிங் நம்ம விற்கணும் அப்படின்னா நம்ம தேவைக்கு வேணால் ஒரு 2 மரம் 4 மரம் நம்ம சந்தோஷத்துக்கு போட்டுக்கலாம் இல்லையா. அது உற்பத்தி பண்ணுறது கஷ்டம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவாக வளர்ந்துடும், அதுவாக கொடுத்துரும். அதோடைய வேர் வந்து தண்ணி அதிகமாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சப்போட்டா மரத்தோடைய வேர் வந்து 15 டிகிரி வரைக்கும் கீழே தண்ணி எங்கே இருக்கோ அது வரைக்கும் போகும். அதனால் அதுக்கு வந்து நம்ம தண்ணி அதிகமாக பாய்ச்சணுங்கிற வேலையில், பூச்சி மருந்து அடிக்கணுங்கிற வேலையில். ஆனால் உற்பத்தி நிறையா வந்தால் கூட அதை திங்கிறதுக்கு சாப்பிட்டுட்டு இதை நல்ல சந்தோஷமான நல்ல விட்டமின்ஸ் உள்ளது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு எதிர்பார்ப்பு, அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இது மக்கள்கிட்ட கிடையாது. அதனால் அது வந்து மார்க்கெட்லேயும் ரேட்டு போகலை. அதில் வந்து சுகர் அதிகமாக இருக்கிறதுனால நீரிழிவு மக்கள், அதாவது டயபிட்டிஸ் உள்ளவங்க அதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தள்ளி வச்சதுனால அதுக்கு மார்க்கெட்டிங் கிடைக்கல. அதனால் அதுவும் ஒரு பலன் தான், அது இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு உண்டான சில குணங்கள்லாம் இருக்குது. அந்த குணத்தில் நம்ம சாப்பிட்டோம்னாவே அதுக்குன்னு ரொம்ப எதுவுமே தள்ளி போய்க்க வேண்டாம். அதுவும் ஒரு சீசனில் ஒரு 2 தடவை 4 தடவை சாப்பிட்லாம். ஆனால் பெரிய அளவில் நம்ம போட்டு உற்பத்தி பண்ணி மார்க்கெட் பண்ணணும், செய்ய முடியுமா அப்படின்னா அதெல்லாம் செய்ய முடியாது. லாபம் கிடைக்குமானா லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் சப்போட்டா நம்ம பிரியத்துக்கு வேணால் போட்டுக்கலாம். நம்ம அதேமாதிரி மாதுளை நம்ம கிளைமேட் எப்படி இருக்கோ அதை போட்டுக்கலாம். ஆக ஒரு பண்ணைன்னு உருவாக்குறோம், இல்லை ஒரு பழத்தோட்டம்னு உருவாக்கும் போது நல்லா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியை வந்து நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி மண்ணை பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ஒரு கன்று வாங்கி வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த கண்ணோடைய தரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த தரம் தான் வந்து மெயின். நமக்கு வந்து 5 வருஷத்தில் ஒரு பலனுக்கு வரப்போகுது. 5 வருஷத்தில் அந்த பலன் வர்றது வந்ததுக்கப்புறம் தான் இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு நம்ம முடிவு பண்ண முடியும். அப்போ 5 வருஷ காலத்தில் நம்மளோட உழைப்பு வீணாக போயிடும். அதனால் வாங்கக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, வாங்கக்கூடிய மரங்கள், எந்த மரங்கள் பல மரங்கள் இருந்தாலும் சரி, அதே மாதிரி மர வகைகள் மரங்கள் நர்சரியில் போய் நம்ம வாங்கினாலும் தரமானது வாங்கி நம்மளுடைய
மண்ணுடைய தரத்துக்கும் நம்மளுடைய தண்ணியோட தரத்தையும் என்னன்னு அதை பரிசோதனை பண்ணி அதுக்கு இந்த இடம் சரியாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் உற்பத்தி பண்ணிங்கன்னா 4 வருஷம் 5 வருஷத்தில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் வந்து நமக்கு நல்லபடியாக வரும். இப்போ நம்ம ஊர் பக்கம் தமிழ்நாட்டில் ஒரு மாம்பழம் சாப்பிட்றாங்கன்னா என்னென்ன வகையான மாம்பழங்கள் சாப்பிட்றாங்க, எது அதிகமாக விரும்புகிறாங்கன்னு பார்க்கணும். இதே வந்து வட திசையில் இருக்கவங்க என்ன விரும்புகிறாங்க, அவங்க என்ன பழங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ நம்ம இடத்துல நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு, நம்ம ஈஸியாக மக்கள் அதை விரும்பி சாப்பிட்ற மாதிரி உண்டான தரமான மரங்களை வாங்கி பழங்களை உற்பத்தி பண்ணி நம்ம வெளியில் போய் அலையாமல் நம்மளே உற்பத்தி பண்ணி நம்ம உள்ளூர் மார்க்கெட்டில் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இதுக்கு போய் ஒரு அரிய வகை மாம்பழம் இது வந்து 2 வருஷத்துக்கு ஒட்டுப்பு தான் காய்க்கும்னா 1 வருஷத்து பலன் நமக்கு கிடைக்காது. 1 வருஷத்தோட உழைப்பு நமக்கு வீணாக போயிடும். அது வந்து இது சாதாரண ரகம் இருக்குது. வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கவங்களும் சாப்பிட்லாம், அதிகமாக உள்ளவங்க சாப்பிட்லாம், மிடில் ஃபேமிலி சாப்பிட்லாம், அதே மாதிரி ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், பழமாகவும் சாப்பிட்லாம். அப்படிங்கிற ஒரு தரமாக இருந்ததுன்னா மார்க்கெட்டிங் பிரச்சனை உங்களுக்கு எதுவுமே இருக்காது. எந்த ஒரு வகையிலாவது அதை நம்ம வந்து மார்க்கெட் பண்ணிக்கலாம். பழத்தை நம்ம வந்து எந்த வகையிலாவது நம்ம செலவு பண்ணிவிடலாம். இதுவே பண்ண முடியாத ஒரு பழங்கள் உற்பத்தி ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட உழைப்பு, பண விரயம், கால விரயம் எல்லாமே வந்துடும். அதனால் நம்ம வந்து மண்ணை வந்து நல்லா பார்க்கணும், தண்ணியை நல்லா பார்க்கணும். நல்லா உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல தாய் மரத்தை பார்த்து அங்கேருந்து நம்ம கண்ணை உற்பத்தி பண்ணி அங்கேருந்து வாங்கி நம்ம நடவு பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அது மாதிரி தரமாக ஒரு மாவோ தென்னையோ கொய்யாவோ அந்த மாதிரி பண்ணணும். எந்த பழங்கள் இருந்தாலும் தாங்கக்கூடியது, அதாவது நம்ம அறுவடை பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நாள் 7 நாள் தாங்கக்கூடியது. 5 நாள் வரைக்கும் அறுவடை பண்ணதுக்கப்புறம் இந்த பழங்கள் தாங்கும். இதை நம்ம வச்சிருந்து நம்ம வந்து விலை ஏற போகும்போது மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இல்லை இப்போ பண்ணிட்டோம், இன்றைக்கி அறுத்துட்டோம், நாளைக்கே நம்ம விற்க போகணும், விற்று தான் ஆகணுங்கிற சூழ்நிலையில் உள்ள எந்த பழங்களும் நீங்கள் உற்பத்தி பண்ணாதீங்க. அறுவடை பண்ணி 4 நாள் 5 நாள் வச்சுருந்து நம்ம பண்ணலாம், விலைவாசி ஏறினதுக்கப்புறம் நம்ம பண்ணலாங்கிற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் வாங்குங்க. அதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. அந்த மாதிரி தரமாக நீங்கள் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, இந்த பழம் எப்படி இருக்குது, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் உற்பத்தி பண்ணும்போது அது மாதிரி பண்ணிட்டா நமக்கு பின்னாடி ஒரு 5 வருஷத்து காலத்தில் நம்மளோ நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கோ கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் யோசனை பண்ணணும். இது நம்ம ஆரம்பத்தில் வைக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் போய் ஒரு 4 இடத்துல போய், இல்லை ஒரு அரசாங்கத்தில் கேவிக்கையில் போய், இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க, இல்லை பல தோட்டங்கள் அனுபவம் உள்ளவங்ககிட்ட போய் இந்த நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் உற்பத்தி பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி நஷ்டங்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. அதாவது இயற்கை விவசாயத்துக்கு வந்தால் 3 விஷயங்கள் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். 3 விஷயம் என்ன அப்படின்னா, மண் நம்ம தோட்டத்தை விட்டு மண் நம்ம போகக்கூடாது, தண்ணி மழை தண்ணி நம்ம தோட்டத்தை விட்டு வெளியில் போகக்கூடாது, அப்போ தண்ணியை நம்ம அறுவடை பண்ணணும். குப்பை வந்து குப்பை நம்ம சொல்லவே கிடையாது, அதான் மாணிக்கம்னு சொல்லணும். அதான் அந்த காலத்தில் சொன்னாங்க, குப்பைன்னு சொல்லாத அது மாணிக்கம்னு சொல்லலாம். ஆமாம், உண்மையிலே அது வந்து மக்கு பொருள். நமக்கு என்னென்னா எந்த மரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருள் நம்ம உற்பத்தி பண்ணாலும் அந்த உற்பத்தி தான் இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு ஒழிய பாக்கி எதுவுமே நம்ம கொடுக்கல. மண்ணுலேருந்து வந்த மனுஷனும் மண்ணுக்கு தான் திருப்பி போகிறான். அதே மாதிரி உற்பத்தி பண்ண மரமும் மண்ணுலேருந்து வருது, திருப்பி மண்ணுக்கு தான் கொடுக்கணும் ஒழிய அதுலேருந்து வரக்கூடிய பலன் எதுவோ அதுதான் நமக்கு சொந்த மொழிய, வேறு எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. அதனால் அவங்கள வந்து நம்ம எந்த வித குறையும் நம்ம சொல்கிறதுக்கு வேலையே இல்லை. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ குப்பை, மண், தண்ணி இந்த 3 பொருளும் வந்து நம்ம தோட்டத்தை விட்டு நம்ம வயலை விட்டு வெளியில் போகாமல் இருந்தாவே இயற்கை விவசாயத்துக்கு நம்ம திரும்பிகிட்ருக்கோன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தபடி இன்னொன்று சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் முறைகளோடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நட்சத்திரங்கள் கோள்களுடைய ஒரு செயல்பாடு எப்படி இருக்கோ அந்த நேரத்தில் வந்து உழவு ஓட்டுறதோ, இல்லை மருந்து தெளிக்கிறதோ, இல்லை உரம் கொடுக்குறதோ, தண்ணி பாய்ச்சுறதோ, தண்ணியை நிப்பாட்டுறதோ, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க.